மத்திய அரசிடம் இருந்து உரிய நிதியை பெற்று தாமிரபரணி ஆறு தூய்மைப்படுத்தப்படும் என காங்கிரஸ் எம்பி ராபர்ட் ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி ஆறு மாசுபட்டும் ஆக்கிரமிப்பால் அளவு குறைந்தும் உள்ளதாக கூறினார். தமிழக அரசு சரியான திட்ட அறிக்கை தயார் செய்ததுடன் தாமிரபரணி ஆறு தூய்மைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். நெல்லையிலிருந்து சென்னைக்கு புதிய ரயில் இயக்க கோரி மத்திய அரசிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் ராபர்ட் ப்ரூஸ் கூறினார். நம்முடைய தென்பகுதியினுடைய வற்றாத ஜீவநதியாக தாமிரபரணி இருக்கிறது. அது மாசுபடுவதில் அதிகமாக மோசமாகவும் பல்வேறு ஆக்கிரமிப்புகளின் மூலம் சிறு மழை பெய்தால் கூட பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் விவசாயத்திற்கு இந்த தண்ணீரை குடிப்பதற்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கே பயன்படுத்த முடியுமா என்கின்ற கேள்விக்குறியோடு அந்த நதி ஓடி வருகிறது. எனவே அந்த நதியை சுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்திலே வலியுறுத்தினேன். அதன் தொடர்ந்து அமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தேன். அந்த மனுவின் அடிப்படையில் தற்போது அமைச்சரிடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது. நாங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்டும் பொருளாதார உதவியும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழக அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தர வேண்டும். அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டிற்கும் நாங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுக்கிறோம் என்று கடிதம் வந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் நான் தமிழக முதலமைச்சரை புதுடெல்லியில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தேன். தமிழக முதல்வர் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் 200 கோடி ரூபாய் அதற்காக நிதியை ஒதுக்குவதாக அறிவித்துள்ளார்.